இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீ கடைக்கு போனாலும் சரி, பெரிய ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சரி, ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இல்லாம நம்மால ஒரு நாள் கூட ஓட்ட முடியுமான்னு தெரியல, இல்லையா? ஆனா நம்மள மாதிரி யுபிஐ பயன்படுத்துற எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான புது ரூல் வந்திருக்கு. அது என்ன? வாங்க அத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். சரி, உங்களுக்கு எப்பவாவது இப்படி நடந்திருக்கா? யாருக்காவது அவசரமா பணம் அனுப்ப முயற்சி பண்ணுவீங்க, ஆனா டக்குன்னு பேமெண்ட் ஃபெயிலியர்னு வரும். இன்டர்நெட் கனெக்ஷன் நல்லா தான் இருக்கும், பேங்க்லயும் காசு இருக்கும், ஆனா ஏன் இப்படி ஆகுதுன்னு ஒரே குழப்பமா இருக்கும்ல? இதுக்கு பின்னாடி ஒரு புது காரணம் இருக்கலாம். ஆமாங்க, நம்மளோட நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதாவது என்பிசிஐ, யுபிஐ யூஸ் பண்றவங்களுக்காக ஒரு ரொம்ப முக்கியமான புது விதியை கொண்டு வந்திருக்காங்க. இது ஏதோ டெக்னிக்கல் கோளாறுன்னு நினைக்காதீங்க. இது நம்ம எல்லாரோட பாதுகாப்புக்காகவும் கொண்டு வரப்பட்ட ஒரு ரூல். சரி, அப்போ என்பிசிஐ எதை ஆபத்தான கணக்கு, அதாவது அட் ரிஸ்க் அக்கவுண்ட்னு சொல்லுது? முதல்ல அதை தெளிவா புரிஞ்சுக்கலாம். 3 விஷயங்கள். 1, உங்க யுபிஐ அக்கவுண்டோட லிங்க் பண்ணிருக்கிற சிம் கார்டு ரொம்ப நாளா ஆக்டிவா இல்லாம இருந்தா, இல்லனா அந்த கனெக்ஷன் கட் ஆயிருந்தா. 2வது, உங்க கேஒய்சி டீடைல்ஸ் முழுசா இல்லாம இருந்தா. 3வது, ரொம்ப நாளா உங்க அக்கவுண்ட்ல இருந்து எந்த ஒரு பண பரிமாற்றமும் நீங்க செய்யாம இருந்தா. இந்த 3ல எது நடந்தாலும் உங்க அக்கவுண்ட் ஒரு ஆபத்தான கணக்கா மாறிடும். சரி, இப்படி ஆபத்தான கணக்குன்னு உங்க அக்கவுண்ட்டை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா என்ன நடக்கும்? சிம்பிள், உங்க அக்கவுண்ட்டை தற்காலிகமா ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. இதுல கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? பல பேருக்கு எந்த ஒரு வார்னிங்கும் வரதில்லையா. அவங்க எப்ப பணம் அனுப்ப முயற்சி பண்ணி அது ஃபெயிலியர் ஆகுதோ அப்போதான் அவங்களுக்கே தெரிய வருது, ஐயோ நம்ம அக்கவுண்ட் ஃப்ரீஸ் ஆயிடுச்சே அப்படின்னு. திடீர்னு எதுக்கு இவ்ளோ கடுமையான ஒரு ரூல்? நம்மள கஷ்டப்படுத்துறதுக்காகவா? இல்லவே இல்ல. கண்டிப்பா இல்ல. ஆன்லைன்ல நடக்கிற பண மோசடிகள், சைபர் குற்றங்கள் இதையெல்லாம் தடுக்கிறதுக்காக எடுத்த ஒரு சூப்பரான பாதுகாப்பு நடவடிக்கை இது. சரி, இது எப்படி நம்மள பாதுகாக்குதுன்னு இப்ப பார்க்கலாம். இந்த ஃப்ராட் எப்படி நடக்குதுன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த ரூலோட முக்கியத்துவம் உங்களுக்கே புரியும். இப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு மொபைல் நம்பரை ரொம்ப நாளா யூஸ் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அப்போ என்னாகும்? அந்த சிம் ஆட்டோமேட்டிக்கா இன்ஆக்டிவ் ஆயிடும். கொஞ்ச நாள் கழிச்சு அதே நம்பரை டெலிகாம் கம்பெனி வேற ஒருத்தருக்கு கொடுத்துருவாங்க. இப்போதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த புதுசா நம்பர் வாங்குனவர் உங்க பழைய நம்பரை வச்சு அதோட லிங்க் ஆயிருந்தா உங்க யுபிஐ அக்கவுண்ட்டை தப்பா பயன்படுத்த சான்ஸ் இருக்குல்ல. இந்த ஒரு பெரிய ஆபத்தை தடுக்க தான் இந்த புது ரூல். சோ மொத்தத்துல விஷயம் இதுதான். இந்த புது வெரிஃபிகேஷன் ப்ராசஸோட ஒரே ஒரு நோக்கம், உங்க டேட்டா திருட்டு போறதையும் உங்க அக்கவுண்ட்ல இருந்து உங்களுக்கு தெரியாம பணம் போறதையும் தடுத்து உங்க பணத்தை சேஃபா வச்சுக்கிறது மட்டும்தான். ஓகே, இப்போ பிரச்சனை என்ன, அதுக்கான காரணம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடுச்சு. அடுத்ததா நம்ம அக்கவுண்ட்டை இதுல இருந்து எப்படி பாதுகாப்பா வச்சுக்கிறது? கவலையே படாதீங்க, அதுக்கு ரொம்ப சிம்பிளான சில வழிகள் இருக்கு. இது உங்களுக்கான ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட். நம்பர் 1, உங்க யுபிஐ அக்கவுண்டோட நீங்க இப்போ ஆக்டிவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிற மொபைல் நம்பர் தான் லிங்க் ஆயிருக்கான்னு ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 2, உங்க கேஒய்சி டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா முழுமையா ஃபில் பண்ணிருக்கீங்களான்னு பாருங்க. கடைசியா 3வது விஷயம், உங்க அக்கவுண்ட்டை ஆக்டிவா வச்சுக்கிறதுக்காக அப்பப்போ சின்ன சின்ன டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணிட்டே இருங்க. இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணாலே போதும், உங்க அக்கவுண்ட் பக்கா சேஃபா இருக்கும். கடைசியா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஜிட்டல் உலகம் நம்ம வாழ்க்கைய எவ்வளவு ஈஸியா ஆக்குதோ அதே அளவுக்கு நாமளும் ஜாக்கிரதையா, அதாவது விழிப்புணர்வோட இருக்கணும். இந்த டிஜிட்டல் அவேர்னஸ் தான் நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம். இப்போ நீங்க உங்களுக்குள்ளேயே கேட்டுக்க வேண்டிய ஒரே கேள்வி இதுதான்: என்னோட யுபிஐ கணக்கு பாதுகாப்பா இருக்கா? யோசிக்காதீங்க, ஜஸ்ட் ஒரு நிமிஷம் டைம் எடுத்து நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்க அக்கவுண்ட்டை இன்னிக்கே செக் பண்ணுங்க. சேஃபா இருங்க.